தெற்காசிய நாடுகளான தாய்லாந்து மற்றும் கம்போடியா இடையே கடந்த சில காலமாகவே மோதல்கள் தொடர்ந்து அரங்கேறி வருகிறது. இதற்கிடையே அங்கு கம்போடியாவில் உள்ள மிகப்பெரிய விஷ்ணு சிலை ஒன்று இடித்து தகர்க்கப்பட்டுள்ளது. தாய்லாந்து தரப்பே இந்த செயலை மேற்கொண்டதாக சொல்லப்படுகிறது. இந்த செயலுக்கு இந்தியா உட்பட பல்வேறு தரப்பினரும் கண்டனங்களை தெரிவித்து வருகின்றனர். கடந்த சில வாரங்களாகவே தெற்காசிய நாடுகளான தாய்லாந்து மற்றும் கம்போடியா இடையே மோதல் இருந்து வருகிறது. இரு தரப்புமே எல்லையில் மாறி மாறி தாக்குதல்களை நடத்தி வந்தன. இதனால் எல்லையில் இருக்கும் கிராம மக்கள் அந்த பகுதியிலிருந்து வெளியேற்றப்பட்டனர். மேலும் போர் வெடிக்கும் சூழல் கூட ஏற்பட்டது. 16 நாட்கள் நீடித்த இந்த கடுமையான மோதல்களில் இதுவரை 86 பேர் உயிரிழந்தனர். தாய்லாந்து கம்போடியா எல்லையில் உள்ள முயன்தாம் கோயிலை 2 நாடுகளும் உரிமை கோரி சண்டையிட்டு வருகின்றன. 2014ஆம் ஆண்டில் அந்த பகுதியில் கம்போடியா நிறுவிய விஷ்ணு சிலையை தான் தாய்லாந்து இடித்திருக்கிறார்கள். இதனால் பிரச்சினை தீவிரமடைந்திருக்கிறது. இது தொடர்பான வீடியோவும் இணையதளத்தில் வைரலாகி உள்ளது. சர்ச்சைக்குரிய பகுதியில் உள்ள விஷ்ணு சிலை ஒன்றை தாய்லாந்து இடித்திருப்பதாக கம்போடியாவும் குற்றம் சாட்டியிருக்கிறது. இந்த சம்பவம் 2 நாடுகளிடையே பதற்றத்தை அதிகரித்துள்ளது. இது தொடர்பாக செய்தி தொடர்பாளர் லிம் சான் பன்ஹா என்ன சொல்லியிருக்கிறார் என்றால், கம்போடியாவின் செஸ் பகுதியில் அமைந்துள்ள விஷ்ணு சிலை இடிக்கப்பட்டது. இந்த சிலை 2014ஆம் ஆண்டில் கட்டப்பட்டது. தாய்லாந்து எல்லையிலிருந்து சுமார் 100 மீட்டர் தொலைவில் உள்ள இந்த சிலை கடந்த திங்கட்கிழமை தகர்க்கப்பட்டது. பௌத்த இந்து மதத்தினரால் இந்த சிலை வணங்கப்பட்டு வந்தது. அப்படி இருக்கும்போது இதை இடித்ததை ஏற்க முடியாது. இதை வன்மையாக கண்டிக்கிறோம் என கூறியிருக்கிறார். தாய்லாந்து அரசே இந்த சிலையை இடித்திருக்கிறது. இருப்பினும் இந்த விவகாரத்தில் தாய்லாந்து இதுவரை மௌனமாகத்தான் இருக்கிறது. அந்த அரசு எந்த ஒரு விளக்கத்தையும் கொடுக்கவில்லை. ஆனால் இந்த சிலையை இடித்ததற்கு மற்ற நாடுகள் கம்போடியாவிற்கு ஆதரவு கொடுத்து பேசும்போது மட்டும் தாய்லாந்து பேச ஆரம்பித்திருக்கிறது. முதலில் அந்த வீடியோவை பார்த்து அது ஒரு AI வீடியோவாக இருக்கலாம் என பலரும் குறிப்பிட்டுக் கொண்டிருந்தனர். இருப்பினும் அது AI வீடியோவாக இருக்க வாய்ப்பில்லை என்று வல்லுநர்கள் சொன்னார்கள். இந்து மற்றும் பௌத்தர்களால் வணங்கப்படும் அந்த சிலை ஒரு வழிபாட்டு தலம் என கம்போடியா கூறியுள்ளது. இது ஒரு புறம் இருக்க, தாய்லாந்து கம்போடியா இடையே போர் நிறுத்தத்தை கொண்டுவர அமைதி பேச்சுவார்த்தையும் நடந்து வருகிறது. ராணுவ அதிகாரிகள் இந்த போர் நிறுத்தத்தில் இறங்கியுள்ளனர். தாய்லாந்து பாதுகாப்பு அமைச்சக செய்தி தொடர்பாளர் ரியர் அட்மிரல் ஷூரசாந்த் கோங்ஷிரி இதை உறுதிப்படுத்தியிருக்கிறார். இந்த அமைதி பேச்சுவார்த்தை வெற்றிகரமாக முடிந்தால் போர் நிறுத்தம் அமலுக்கு வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த நிலையில்தான் விஷ்ணு சிலை இடிக்கப்பட்டது குறித்து இந்தியா புதன்கிழமை தனது கருத்தை பதிவு செய்தது. அதாவது வன்மையான கண்டனங்களை தெரிவித்தது. ராணுவ மோதல்கள் இருந்தாலும் உலகெங்கிலும் உள்ள பக்தர்களின் மன உணர்வுகளை புண்படுத்தக்கூடிய இத்தகைய அவமரியாதையான செயல்கள் நடக்கவே கூடாது என்று இந்தியா வலியுறுத்தியுள்ளது. இது தொடர்பாக இந்திய வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் ரந்தீர் ஜெய்ஷ்வால் என்ன சொல்லியிருக்கிறார் என்றால், இந்து மற்றும் பௌத்த மக்கள் அந்த சிலையை வழிபட்டு வந்தனர். அதை இதுபோல இடித்ததை ஏற்றுக்கொள்ள முடியாது என தெரிவித்திருக்கிறார். இந்தியா உள்ளிட்ட நாடுகள் கம்போடியாவுக்கு ஆதரவு தெரிவிப்பதை தாய்லாந்தால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அந்த சிலையை இடித்த தாய்லாந்து இப்போது அது பற்றி பேசியிருக்கிறது. தாய்லாந்து பிரதமர் ஆனஸ்டின் சான் விர்குல் என்ன சொல்லியிருக்கிறார் என்றால், கம்போடியா எல்லையில் விஷ்ணு சிலை இடிக்கப்பட்ட விவகாரத்தை தாய்லாந்து வீரர்களின் இழப்புகளோடு ஒப்பிட முடியாது. அதை ஒரு அவமதிப்பாக கருதக்கூடாது. கம்போடியாவுடனான தங்களின் இருதரப்பு பிரச்சனையில் இந்தியா தலையிடக்கூடாது என மறைமுகமாக பேசியிருக்கிறார். Subscribe to One India and never miss an update.